ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியம் பாஸ்மகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/4/2024 7/4/2024 வரலாம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் 1/4/2024 ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம். எல்லா விதமான அக்கௌண்டிங் பர்பஸுக்கும் புது கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் 1 நம்ம இந்தியாவிலையும் ஏப்ரல் 1 டு மார்ச் 31 ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம். எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள். நல்லபடியாக பண்ணுங்கள், இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்து சொல்கிறேன். சரி, இந்த வாரம் என்னென்ன காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும், 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் 4 கிரகங்கள் இருக்குது இந்த வாரம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் 2ஆம் தேதி அன்றைக்கி 2/4/2024 அன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா காலபைரவருக்கு விசேஷமான நாள். தேய்பிறையில் காலபைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும். சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது. காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது, அதை சொல்லிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் சன்னதி ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும். அவசியமாக போய் அங்கே காலபைரவ அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள், 7 சனி நடக்கிறவா, அஷ்டமத்து சனி நடக்கிறவா, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் ஏகாதசி, அது 5ஆம் தேதி அன்றைக்கி வருது. ஏகாதசி 5ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள். உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலிருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் கார்த்தால் துவாதசி பாராயணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். உடல் நலம் கருதி சில பேர் பண்ண முடியாமல் இருக்கலாம், அதற்கு ஏற்றாற் போல் பண்ணிக்கிறது. 6ஆம் தேதி அன்றைக்கி 6/4/2024 அப்படின்னு பார்த்தாலேனால் அன்றைக்கி இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம், இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம், அது ரொம்பவும் முக்கியம். அதாவது பிரதோஷம்ன்றது ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு தேய்பிரையிலையும் வரும் வளர்பிரையிலையும் வரக்கூடிய 13ஆம் நாள் அது. அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலாம். இந்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும். அந்த காலகட்டத்தில் வழிபடுறது பெரிய ஏற்றம். கார்த்தாலிருந்து உபவாசம் இருந்து, அதாவது பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த உபவாசத்தை முடிக்கணும். இது வழக்கம். இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் சேரக்கூடிய காலகட்டம். தேய்பிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் பொழுதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் வெளியூர் வெளிமாநிலம் செல்வது, புதிய முடிவுகள் எடுக்கிறது, இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம். அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024
7/4/2024 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இல்லையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் லக்ன சந்தி, ராசி சந்தி, அதாவது ராசியில் வந்து பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும். ராசியில் சந்தி இருந்ததேயானால் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோல்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கப்புறம் பேசலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024 7/4/2024 வரை உண்டான பலன்களை பார்ப்போம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கார். என்ன சார் இது 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்காரு, அதுவும் தொழிலில் அடிபடுமானா நீச்ச பங்கமாய் ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய அமோக ராஜயோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறது நீச்சப்பட்டு போய் சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நீச்ச பங்கமாகி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசாங்க சம்பந்தமாக கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்கள் எடுத்திருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மிதுன ராசிக்காரர்கள் காற்று சம்பந்தப்பட்ட, ஒலி சம்பந்தப்பட்ட, அதை தவிர எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங்கில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கம்யூனிகேஷன் பாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர வந்து கவிஞர்கள், கலைத்துறையில் இருக்கிற ஆர்ட் டைரக்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹார்ட்வேர் இன்ஜினியர்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய தொழில், அதாவது பிஸ்னஸ் புதுசாக ஒன்று ஏதாவது ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். 6-11ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கார். இப்போ வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சனி சம்பந்தமாக இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தமாக அதாவது இது கம்யூனிகேஷன், 2G ஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறது. 4 கிரகங்கள், ராகு, சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் 4 கிரகங்கள் இருக்கிறது அதீத விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு புதிய வீடு, மனை, வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். சீரான வருமானம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, சந்திரன் மூலமான புதிய தொழிலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த கூர்மையான பொருட்கள்னு சொல்லக்கூடிய கத்தி அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அந்த வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம். இரும்பு சம்பந்தமான வியாபாரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம். அந்த எர்த் மூவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மண்ணை தோண்டி எடுக்கக்கூடிய வியாபாரம் பண்ணுறவங்க, அந்த வண்டியெல்லாம் வாடகை கொடுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சப்தமாதிபதி இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கும். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, குடும்பாதிபதி, சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 3ஆம் தேதி அதிகாலை வரலும் வந்து பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார். ஏன்னா குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் அமையப்படுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எந்த ஒரு விஷயமும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் நடக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. அது வந்து 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி காலத்தால் ஒரு 3:45 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையில்லாமல் வந்து இந்த லூஸ் ஸ்டாக் விட்டு தேவையில்லாமல் வந்து பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியதை பண்ணிட்டு வர்றதும், ஒரு 1/2 டம்ளர் பால் வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலில் அபிஷேகத்தை கொடுக்குறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும். சனி பிரதோஷத்துக்கு போய் கொடுத்துருவாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 9ஆம் இடத்துல போகிறது வந்து 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி காலத்தால் ஒரு 6-6:15 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம்.
இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 3 கிரகங்கள் இருக்குது. உங்களுடைய அதியோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகர்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டிலேயே போய் சந்திரன் இருக்கிறதுனாலையும் புணர்ப்பு யோகம் வருது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும், இருந்தாலும் அது நல்லபடியாக சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா தொழிலில் புதிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 10ஆம் இடத்துல போகும்போது தொழிலில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா அதாவது உங்களுடைய தனஸ்தானாதிபதியே 10ஆம் இடத்துக்கு போகும்போது தொழிலில் வந்து அபரிமிதமான லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர 5 கிரகங்கள் 10ஆம் இடத்துல போய் வலு சேர்க்கிறது. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் 5 கிரகங்கள் இருக்குது. ராகு பகவான் வாங்கின இடத்தை, அதாவது குரு பகவான் ஆட்சி பெற்றதுக்கு சமமாக கூட வச்சுக்கணும். ஏன்னா ராகு பகவான் இருக்கும் இடத்தை வைத்து செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுவார். அதனால் குருவினுடைய வேலையை ராகு செய்வார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. எது தொட்டாலும் வெற்றி நிச்சயம், கவலைப்பட தேவையில்லை. முயற்சிகள் அனைத்தும் பலிதமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக 10th படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக படிக்கிறது நல்லது. ஏன்னா கேது பகவான் மறதியை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு அருகம்புல் மாலையை போட்டு வர்றது பெரிய ஏற்றம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பச்சை, அதாவது தானம், பச்சை கலர் துணி வஸ்திரம் வந்து கொடுத்துட்டு வர்றதும், பச்சை பயிர் வந்து தானமாக கொடுக்கறதும் இந்த வாரத்தில் பண்ணிங்களேனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும்.